Hi friends, welcome to Healthy Food. இன்னைக்கு நம்ம ஒரு பர்ஃபெக்ட்டான கப் கேக், அதுவும் வெனிலா கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு மைதா 10 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது அரை கப்பு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சால்ட் கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நல்லா சலிச்சுக்கலாம். சலிச்சதுக்கு அப்புறமா இதை மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கலக்கிடுங்க. இப்போது ஒரு கப்பில் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர். அப்புறம் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். சர்க்கரையை அரைச்சி பொடி பண்ணி 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது நல்லா கலக்கிக்குங்க. கலக்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இது ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. பீட் பண்ண அந்த பட்டர் அந்த ஆயில் எல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்டாக வரும். ஒரு க்ரீம் மாதிரி நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி வரும். அந்த அளவுக்கு பீட் பண்ணிங்கன்னா தான் கேக் நல்ல சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பீட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா எக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 எக்கு சேர்த்த போகிறோம். ஒரு எக்கை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி பீட்டர் வச்சு கலக்கிடுங்க. அது கலங்கினதுக்கு அப்புறமா இன்னொரு எக்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தயார் பண்ணி வச்ச வரமாவை 2 பேட்சாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி வரமாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை கலக்கிடுங்க. இப்போது மீதி இருக்கக்கூடிய மாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலக்கிக்கலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கினதுக்கு அப்புறமா டியூட்டி ஃப்ரூட்டி என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன். இது வேணும்னா நீங்கள் சேர்த்துங்க, இல்லாட்டி விட்டுருங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அவனை 160 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் ஆனதுக்கு அப்புறமா 17 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி 180 டிகிரி செல்சியஸில் வச்சு 3 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கப் கேக்ஸ். வெண்ணிலா கப் கேக் அப்படியே பார்க்கவே நல்லா இருக்குது. ரொம்பவும் அப்படியே வாசனையாக இருக்குது. இதை பிரிச்சுருவோம். நல்ல சாஃப்டாக இருக்குது. தொடையிலேயே நல்ல ஃபீல் ஆகுது. இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வெந்துருச்சு. இங்கே பாருங்க, நல்ல சாஃப்டாக இருக்குது. பார்க்கவே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.